Welcome to the Musical Musings series of episodes. The difference between ordinary and extraordinary is practice. And senior musicians are extraordinary because of this reason. Learning and understanding the musical journey that the senior musicians have gone through. Not only journey, but also concert experiences, musical aspects that they loved the most, Manodharma aspects that they loved, and the musical knowledge that they gained all these years. It always inspires and motivates the current and the future generation. ಹಂಸಧ್ವನಿ ರಾಗத்தில் ಮೈಸೂರು ವಾಸುದೇವಾಚಾರ್ಯ ರಾಗத்தில் ಆದಿತಾಳಂ. ವಂದೇ ನಿಶಮದಂ ವಂದೇ ನಿಶಮದಂ ವಂದೇ ನಿಶಮದಂ ಕಾರಣವದನಂ ವಂದೇ ನಿಶಮದಂ ಕಾರಣವದನಂ ವಂದೇ ನಿಶಮದಂ ಕಾರಣವದನಂ ವಂದೇ ನಿಶಮದಂ ಕಾರಣವದನಂ ನಂದೀಶವಾದನ ಪರನದನಂ 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 ವಂದೇ ನಿಶಮದಂ. You like the most. It's very difficult to say. Very difficult to say, but I like singing Raga Alapane. Why? I don't know. அது ரிலாக்ஸ்டா பார்க்கலாம், ரிலாக்ஸ்டா பாடலாம். Correct. அதனால. Okay. எந்த ராகம் ரொம்ப பிடிக்கும்? I know it is a difficult question, but எந்த ராகம் ரொம்ப பிடிக்கும்? Sometimes அதாவது you can even define it like கனராகம்ல இது அப்படி எப்படி வேணாலும். It's up to you. ஓகே. பிடிச்ச ராகங்கள் நிறையவே இருக்கு. அது என்ன சொல்ல, பந்துவராளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, அதனோட ஃபீலா இருக்கலாம். கனகரப்பிரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ லைக் பிரிகா. அதுல நிறைய பிரிகா பாடலாங்கிற அந்த ஒரு ஃபீல்னாலியா இருக்கலாம், அந்த ஃபீலிங்னாலியா இருக்கலாம். ஐ லைக் கனகரப்பிரியா வெரி மச். வேற என்ன, ஹம்சானந்தி. ஐ லவ் ஹம்சானந்தி சோ மச். உங்களுக்கு கணக்கு ரொம்ப இப்ப நீங்க சொன்னேன், அந்த ஜெய வெங்கட்ராமன் பத்தி சொன்னேன். நீங்க கணக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல வெறும் சர்வலகு ஸ்வரஸ் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு சர்வலகு ஸ்வரம்ஸ் தான் பிடிக்கும். ஐ திங்க் ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறதே அந்த மெலடி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஐ என்ஜாய் சிங்கிங் சர்வலகு ஸ்வரம்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் கோர்வையெல்லாம் ஓகே, ரொம்ப டூ மச் கணக்கு ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் த percussion people who really enjoy. அவர் வந்து உங்களுக்கு அந்த அந்த குரு வந்து உங்களுக்கு கணக்கெல்லாம் பத்தி நிறைய you might have, because you said he ஆமா, he used to say all that. I learned from him only for a short while though. அப்புறம் வந்து what is your opinion? இப்போ பல்லவி வந்து இப்பெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தாளத்துல பாடுறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் தாளம், காம்ப்ளெக்ஸ் நடை. பட் எங்க குரு வைரமுகில் மாமா எல்லாம் சொல்லுவார், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது அவரோட குரு எல்லாம் சிம்பிள் தாளத்திலேயே யூ கேன் ஹேவ் தட் பல்லவி செட் பண்ணி பியூட்டிஃபுல்லா நம்ம ஃபோக்கஸ் மோர் ஆன் த பாவம் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறது. அத பத்தி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஐ ஃபீல் தி சேம். எனக்கு அதே தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பல்லவி எல்லாம் பாடி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அவளும் டென்ஸ்ட் ஆகி, பாக்குறவாளும் டென்ஸ்ட் ஆகி, அதெல்லாம் என்னத்துக்குன்னு சில சமயம் தோணும். பட் as I said, the percussion people probably they really must be enjoying all that.
பட் எனக்கு யூனோ அந்த பாவத்தை பாக்குறதே I would go for some simple pallavis. Not too complicated. கொஞ்சமெல்லாம் இருக்கலாம், but not too much. Yeah. அப்புறம் இப்போ வந்து we have this ஆரோகணம் அவரோகணம், right? But ஒரு காலத்துல I mean like when I learned, எங்க குரு வந்து ஆரோகணம் அவரோகணமே சொல்ல மாட்டார். அப்படியே அந்த ராகத்தோடைய, உங்களுக்கும் அப்படிதான் ராகத்தோடைய அந்த பிரயோகத்தை தான் நமக்கு சொல்லுவோம். பட் இப்ப காலத்துல வர குழந்தைகள் எல்லாம் ஆரோகணம் அவரோகணத்தை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு, ரைட்? ராகங்களுக்கு வந்து if you say ஆரோகணம் அவரோகணம் அந்த பாக்ஸ்குள்ள ஃபிட்டே ஆகாது unless you ஸ்கேலா ராகத்தை தவிர ரக்திகள்லாம் வரவே வராது. Exactly. Your opinion on that, and also if you உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி கேட்டா how do you manage that, like how do you what is your thought? Exactly, it's very difficult as you said. சில ராகங்கள் for example த்விஜாவந்தி ராகம் எல்லாம் அதுல எத்தனையோ ராகங்கள் அதுல வரது, எத்தனையோ ராகங்களோட பாவங்கள் வருது, அது ரொம்ப கஷ்டம் அதனோட ஆரோகணம் அவரோகணம் இதுன்னு அப்படியே ஸ்பெசிபிக்கா சொல்லறது. சில ராகங்களுக்கு அப்படித்தான் got to tell the students this is how it is, you know, with the prayogams only you will get to know the feel of that ragam. அப்புறம் ராகங்கள் இப்போ வந்து நீங்க ரெண்டு ஸ்கூல் இருக்கு இல்லையா, லைக் நாலா கர்ண பரம்பரைன்னு சொல்லுவா இல்லையா, லைக் காதால கேட்டு அப்படியே, இன்ஃபேக்ட் எங்க குரு வந்து எழுத கூட விட மாட்டார், காதால கேட்டு அது அப்படியே பாடம் பண்ணி அடுத்த கிளாஸ்ல வந்து பாடணும். ஆனா நோட்டேஷன்ன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த சென்ஸ் ஐம் நாட் எக்ஸ்போஸ் டு தட். பட் இப்ப நான் நோட்டேஷன் பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல், சோ இட்ஸ் நைஸ். What was your, how did you learn with the notation or just Karna Paramparai? What do you think about it? Just Karna Paramparai. ஏன்னா நம்ம காலேஜ்ல எல்லாம் படிக்கிறதே you know you have to memorize everything. அத கேட்டு நம்ம அதை நினைவு வச்சுன்னா ஆத்துல போயிட்டு those days we never used to record anything இல்லையா, அதை நம்ம அப்படியே you know you got to keep listening practice பண்ணி அவ்வளவுதான். நோட்டேஷன் எல்லாம் கிடையாது. டீச்சர் சொல்லறதே மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட் சங்கதிஸ் மட்டும் அங்கங்க அப்படி கொஞ்சம் எழுதிப்போம் மறக்காம இருக்கிறதுக்கு. மற்றபடி ரொம்ப எல்லா ஃபுல் சாங்குக்கும் அப்போ நோட்டேஷன் பண்ணிக்கிறது கிடையாது. But sometimes இப்போ I'm sure உங்க ஸ்டூடெண்ட்க்கெல்லாம் நீங்க இப்ப சப்போசிங் அவளுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நம்ம நோட்டேட் பண்ணி நீங்க கொடுப்பேடா? இல்ல, I tell notation for the difficult parts, அவ்வளவுதான் சொல்லி கொடுப்பேன். I don't give them notation. பட் சில சமயம் வந்து சில ஓல்ட் சாங்ஸ் சம்டைம்ஸ் ஐ யூனோ ஃபார் நம்ம இவ்வளவு படிக்கிறதே மறந்து போகாம இருக்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி யூனோ ஐ கீப் நோட்டேட்டிங் அண்ட் ஐ காட் சம் சாங்ஸ் நோட்டேட்டட் ஆல்சோ. பட் சொல்லி கொடுக்கறதையும் நான் படிச்ச வழியிலேயும் அப்படித்தான். ஜஸ்ட் லிசன் டு இட் அண்ட் ஜஸ்ட் மெமரைஸ் அண்ட் சிங், கீப் ப்ராக்டிசிங், தட்ஸ் தி ஒன்லி வே. தட்ஸ் குட். அப்புறம் கமகம் பிரிகா, இது ரெண்டுத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? சோ ரெண்டும் என்ன சொல்றது, they are two different things. எனக்கு பிரிகா ரொம்ப பிடிக்கும். ஆனா கமக்கம் அண்ட் ஒரு ராகம் பாடத்தே ஃபுல்லா பிரிகாவாவே பாட முடியாது. அங்கங்க நம்ம கமக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் ஃபாஸ்ட் பிரயோகம்ஸ் with brigas you can sing அப்படி. So briga நிறைய யூஸ் பண்ற அந்த காலத்து வித்வான்ஸ் லைக் ஜிஎன்பி சார், அது அவள யார ரொம்ப பிடிக்கும்? அந்த கான்டெம்பரரி briga யூஸ் பண்றவாள்ல கமகம் நிறைய யூஸ் பண்ற ஸ்கூல்ல யார ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல? எனக்கு MLV அம்மா. even though you know I've learned from so many gurus, but MLV அம்மா is my manasika guru. எல்லா விதத்திலே I like her so much. Everything. Oh, lovely. So that was my next question. அப்போ அந்த கான்டெம்பரரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல நீங்க MLV சொல்லிட்டீங்க, மேல்ல மென்னுல எந்த ஆர்டிஸ்ட், பாஸ்ட் ஆர்டிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? I don't know. செம்மகுடி மாமா தான் எனக்கு. செம்மகுடி for sure. Okay. மென்னுல MLV Amma pati cholone, I remember something. You know, MLV Amma came to Sydney in the year 1987. 1987. At that time,
I got an opportunity to learn a couple of songs from her. Oh, lovely. Sydneyக்கு வந்திருந்தப்போ. So, she's a lovely person. And, I learned a couple of songs. அதை தவிர she's so friendly and என்ன சொல்றது, she will admire your sari, all those things. She will ask me, ஏன் நீங்க ஹேண்ட்பேக் வாங்கினா எந்த ஷாப்க்கு போகணும், those kinds of things. Very friendly person, very approachable. So I liked her so much. அப்படின்னு இல்லை, இந்த ஸ்வரலயா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸ்வரலயா ப்ரோக்ராம், when it first started, இங்க உள்ள எங்களை மாதிரி local artists, we also got an opportunity to sing on the stage, like for 15 minutes, you can improvise, do whatever you like. அப்ப வந்து I sang Nagumomo பாடி சாமஜவரகம் also I sang. அது பாடுறது I saw கன்னியாகுமரி அம்மா முன்னால உட்கார்ந்திருந்தா. I so happy to see her. அது பாடியாச்சு வந்தாச்சு, I completely forgot all about it. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்சு நானே என்னோட அம்மாவும் வந்துட்டு இருக்கிறதே, கன்னியாகுமரி அம்மா, she was on the phone. She called me and கூப்பிட்டு சொன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பாடினேன், எம்எல்வியோட பாட்டு நிறைய கேட்பேல அப்படின்னா. I got a shock and I felt so happy and I never expected that from a great artist like her. So that is something which I can't forget. Oh, lovely. Different artistல இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், மேல் அண்ட் ஃபீமேல்ல? I like Sandeep Narayan. Okay, that's good. எனக்கு ரஞ்சனி காயத்ரி I like very much. என்ன aspects ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட? So I like everything. Ranjani, Gayatri, அவளோட ராகாலப்பனை, everything I like. I like their style. That's good. எனக்கு பிடிச்ச இன்னொரு ஆர்டிஸ்ட் இந்த ஜெனரேஷன் இல்ல, சஞ்சய் சுப்ரமணியம், அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்ப எஸ்எம்சி ரொம்ப வருஷமா you've been with SMC. What have you in the last ஒரு 30 I think 30 years, 83 started in 1983. இத்தனை இயர்ஸ்ல என்ன மாதிரி உங்களோட அப்சர்வேஷன் என்ன, எப்படி எல்லாம் அது இவால்வ் ஆயிருக்குங்கிறது, how do you say? It's a gradual process and இப்போ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னால இருந்ததுக்கு முன்னால only limited number of singers and listeners were there. இப்போ எல்லாமே everything has changed and அப்போ வந்து அந்த கச்சேரிக்கெல்லாம் வந்துட்டு அவளோட சின்ன குழந்தைகள் எல்லாம் அதை கேட்டு 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 அந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ நல்லா கச்சேரி பாடுற லெவலுக்கு வந்தாயிடுச்சு. நம்ம இந்தியன் கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் இந்த லேண்ட்ல வந்து இவ்ளோ இப்ப நன்னா வந்திருக்குன்னா that contributors நீங்களும் அங்கிள் ராம்நாதன் and உங்கள மாதிரி சீனியர் மியூசிஷியன்ஸ்னாலதான் இல்லையா? everyone நிறைய பேர். ஆமா, it's a combined effort. அப்புறம் accompanying musicians எப்படி இருக்கணும்னு what is your thought on that? Like okay, generally what do you like about them? What do you expect? Okay, accompanying artists, regarding the violinist, especially when you sing the ragam, if they interfere too much, you will lose the flow. So I prefer the madri romba too much of interference illama irundha it will be nice. That's my opinion. That's the main thing I wanted to say. மிருதங்கம் என்ன சொல்றது, ஒவ்வொருத்தர் பாடுறதுக்கு தகுந்த மாதிரி, சிலவாளோட வாய்ஸ் ரொம்ப இதா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இல்லையா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஒவ்வொருத்தரோட வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி மிருதங்கம் இருந்தா it sounds nice. I like listening to Hindustani music. But I don't know, I'm not trained in Hindustani music. I like listening to Hindustani music. எதெல்லாம் நீங்க வந்து Hindustani musicல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, which you think that it could be taken into Carnatic music? Or இல்ல அது அங்கே இருக்கட்டும் இது இங்கே இருக்கட்டும்?
அது அங்கேயே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும். Okay, but still tell me, what do you like about Hindustani music? மெயின்லி த ஸ்ருதி சுத்தம். அவளோட அந்த பாட்டு தொடங்கினவனவே அந்த ஸ்ருதி அப்படி பர்ஃபெக்டா ஒவ்வொருத்தர் அந்த அவளோட வாய்ஸ் கல்ச்சர், தட்ஸ் another thing. They give so much importance for the voice from childhood. அது என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது, அந்த வாய்ஸ் culture and also the shruti. These are the two things which attract me. Any artist that you really like and the kalatho or in the kalam, any Hindustani vidwan or vidushi you can tell me? And the kalathula we used to listen to Parveen Sultana a lot. Okay. We used to like so much. Ipo Carnatic music la ipo ennamola people are trying to bring in. So in the name of freedom, ipo for example format maathradho, வர்ணத்துல ஆரம்பிச்சு பண்றது, அது அந்த ஃபார்மேட்டை மாத்தினா என்ன, அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். லைக் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சேஞ்சுங்கிறது வந்துட்டே தான் இருந்திருக்கு. I don't have a comment on that. It's up to an individual. But we normally follow the traditional way mostly. Okay, diplomatic answer. Okay. Coming to the students. Okay. You have so many students and நீங்க ஸ்கூல்லே தான் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸ்டூடெண்ட். முன்ன இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன சேஞ்ச் யூ பீன் சீயிங், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட்? Tell me more about உங்களோட life with students. Students, those days, as I said, நம்ம வந்து எல்லாம் கேட்டு படிச்சுப்போம் கிளாஸ்ல சொல்லது. We never used to record or anything. These days, they have, they are, they can record. When they are learning from you, they can record. They can go home, listen, practice, and come back. நம்ம அந்த full class நம்ம வந்து எடுக்கிறோம் அவளுக்கு எடுத்துட்டு some students would like to have a singing of our own. அது I think that's not required னு எனக்கு தோணும். எனக்கு 1 hour you have been teaching step by step சங்கதிகள் you have been repeating all the time. So I think that should be enough. the full song நம்ம பாடி கொடுக்கறதை விட அந்த நம்ம சொல்லி கொடுக்கறது, when they listen over and over again, they will understand where they have made the mistake. That's what I feel. What other things you expect from students? வேற என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து as a guru? அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு பெர்ஃபார்மரா இவால்வ் ஆற அந்த ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பிகினர் கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Oh, I don't have an answer for that because each of my student is different. I know, but that's அப்போ உங்களோட ஒரு டீச்சிங் ஸ்டைல பத்தி யூ டெல் மீ. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி இருப்பா, கரெக்ட்? So tell me more about that teaching style. How do you change your style for every student? How do you actually do that? Okay, my classes are normally 1-to-1. அப்படி இருக்கிறது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதே தெரியும். இவாளுக்கு வந்து இந்த சாங் எடுத்தா இவாளுக்கு சூட் ஆகும், இந்த சாங் எடுக்கலான்னு. For some students, I'll think, இந்த சங்கதி எல்லாம் அவ்வளவா வராது, so I have to go for a simple song. அது மாதிரி. So I have to change my ways according to them, their way of singing. Then I had another question. You had asked me to talk about the Niraval, didn't you? Yes, please. In fact, Manodharmala, I wanted you to talk more about whatever, any Manodharma aspect, Pallavi Patti, you can tell me, Niraval Patti, anything. And you told me Kanaka avadava illa, you prefer Sarvalaguni, you told me. Yeah. What other things that you can, I'm very happy to. Yeah. Okay, Niraval and I was going to tell you.
நிரவல் பாடத்தை as we all know mostly நம்ம வந்து அந்தந்த இடத்துல அந்த வேர்ட்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்தந்த கரெக்டா அந்தந்த இடத்துல வர மாதிரியே இந்த சங்கதி வேரியேஷன் பண்ணறதே அதே மாதிரி வரத்துக்கு பார்ப்போம். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் முன்னே பின்னே வந்தாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு வரும். அது மாதிரி you have got that freedom. பட் சில காம்போசிஷன்ஸ்ல வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ சம்போதனா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, இந்த தன்யாசில பரதேவதான ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து நிரவல் பண்ற இடம் கலாமாலினி காத்யாயனி கஞ்சலோச்சனி பவபாஷமோச்சனி. அது எல்லாமே அந்த தேவியோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அது அப்போ அதனால நம்ம பாடுறதே எல்லா நேம்ஸுமே வந்துட்டே இருக்கணும்னு இல்லை. யூ கேன் ஜஸ்ட் டேக் ஒன் நேம் அண்ட் எலாபரேட் லைக் கலாமாலினி கலாமாலினி காத்யாயனி கஞ்சலோச்சனி கலாமாலினி காத்யாயனி கஞ்சலோச்சனி. அது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி பாடிக்கலாம். இது மாதிரி நேம்ஸ் இந்த மாதிரி சம்போதனையா இருக்கிற டைம். That's something I wanted to tell. Yeah, please. பல்லவியில வந்து நீங்க உங்களோட ஸ்கூல்ல வந்து பல்லவியில வந்து இந்த அனுலோமம் பிரதிலோமம் விலோமம் எல்லாம் இப்ப என்னோட குரு வந்து சொல்வார், அனுலோமம்ங்கிறது வந்து இப்ப நம்ம பாடுற கால பிரமாணத்துல இருந்து மேல அதுக்கு மேல இப்ப இந்த காலத்துல அப்படித்தானே பாடுறா. பட் அதுக்கு there are different schools about அனுலோமம் பிரதிலோமம். இப்போ 4 கலை எடுத்துட்டோம்னா 4ல இருந்து 2 கலை, அதுதான் கால பிரமாணம்னா 2, and then we make it to 1. பட் இப்ப நிறைய பேர் வந்து அது அந்த ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணுறது. பட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ தட் ஸ்கூலான அதுல இருந்து கீழே போறா. அதாவது 2ல இருந்து 4, இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க கால பிரமாணம் 2னா 2ல இருந்து 4, 2ல இருந்து 1. பட் அந்த ஸ்கூலா இல்ல நீங்க நான் முதல்ல சொன்ன ஸ்கூல்? முதல்ல சொன்னது எக்ஸாம்க்கெல்லாம் நம்ம அப்படித்தான். பிகாஸ் இப்போ அது ரொம்ப மாறுறது. அது எப்படின்னு தெரியும். இன்னொரு क्वेश्चन that I wanted to ask you. இப்போ நான் வந்து எந்த குரு எல்லாம் நான் லேர்ன் பண்ணேனோ, அவ என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலோ அதை நம்ம லேர்ன் பண்ணினோம். மத்தபடி நிறைய கேட்டாலும் அது நம்ம காதுல போனாலும் பட் நம்மளோட குருவோடைய பாட்டாந்திரம் என்னவோ அந்த 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 ஸ்கூல்ல நம்ம கத்துண்டோம். ஒரு ஏஜ்க்கு அப்புறமா when you start performing, then you get influenced, all that. But இந்த காலத்துல if you see அவ வந்து நிறைய பேர் because of the sources, so many sources available, இங்க ஒண்ணு கத்துக்கிறது, அந்த இடத்துல இருந்து இந்த இதுல இருந்து இன்னொரு கத்துக்கிறது, அங்க இருந்து கத்துக்கிறது. அதனால don't you think இப்போ வைரமங்கலம் பாணி மீனா மாட்ட கத்துன மீனா சுப்ரமணியம், இப்ப அந்த அவா ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அது எல்லாமே உருப்படிகள்லயும் இட் ரிஃப்ளெக்ட்ஸ், ரைட்? அது போயிடாதோ? இல்லவே ஐ திங்க் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன் ஆஃப் இது ஓகே அப்படின்னு எனக்கு தோன்றது. பட் அங்கே பண்ண ஆரம்பிக்கிறா. So I think I don't know about that, but I think once you have come to a certain level, then it's okay. ஏதாவது 1-2 உருப்படி இவாளோட இந்த இது நல்லா இருக்கு அந்த மாதிரி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. that's my opinion. அதாவது ஒரு பெர்ஃபார்மர் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் it is better to get from other sources. அது வரைக்கும் I think you should stick to your பாட்டாந்திரம், your school. Yeah, that's my opinion. ஜுகல்பந்தி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆண்டி? ஜுகல்பந்தி I don't know, கேட்கலாம். பட் என்ன சொல்றது,
sometimes it's nice, especially at the towards the end and the percussion. ரெண்டு தபலாவும் மிருதங்கமுமா கேட்க ரொம்ப பிடிக்கும். Sometimes it's good in its own way. Okay. Criticism. So criticism na vandaduna, how do you handle it? எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க? I mean, as a musician நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சோர்சஸ்ல கிரிட்டிசிசம் ஏதோ ஒரு விதத்துல எப்படி, how do you handle it? I don't know. I don't pay much attention to that. I'll keep going. If it's a what do you say? If it's a genuine criticism, you have to take it, and then you will think, okay, next time I can do it better, or probably this went wrong somewhere from my part. But otherwise, if it's something which is not relevant to you, I'll just brush it aside. That's good. That's very good. அப்புறம் as a female musician நீங்க எப்படி initial yearsல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி ஜகிள் பண்ணீங்க? பிராக்டிஸும் பண்ணிண்டு all that, ஃபேமிலியும். Oh, then here I have to say about my husband, especially when we first came to Sydney on the 1983, when I had the first baby. That's the time I gave my first program in SMC. And the time I had my mom here. My elder son was 3 months old. Anyway, adukku appuramella inga ulla kacheri time la or rehearsal time la my husband Ramu has helped me quite a lot. He used to be babysitting. Kacheri nadakarathela he has to take care of the child and the madri. So without him I couldn't have reached this far. Especially sometimes after marriage the music will disappear altogether. In my case I'm very lucky that way. He keeps encouraging me and he helps a lot. Okay. இப்போ சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்ப இருக்கு, லைக் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்றேன், அது what do you think about it? Carnatic music is only about bhakti. Mainly அது பக்தி தானே. Okay. அப்புறம் இப்ப காம்போஜி, I think அது aesthetically favoring the male voice அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். And I mean, you tell me what, இப்ப நான் அது ரொம்ப அழுத்தமா பாடினா காம்போஜிய மென்னுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ என்ற ஒரு மித் இருக்கு. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? So I don't know. I don't have an opinion on that. காம்போஜி எத்தனையோ லேடிஸ் பாடுறாளே, எனக்கு அது அப்படிதான் தோணினது இல்லை. Okay. Of musicians or students or whatever. In the generation, they got lots of facilities, like they can listen to lots of good music. Ipa ellame everything is freely available. They can listen to good music, and they need a lot of dedication for the bringing our culture. Okay. Ours is the richest culture in the world, and we have to make the youngsters to make them aware of that and make them feel proud. That's what I feel. Okay. Or quick rapid fire session, auntie. Okay. Okay. Anything that first comes to your mind that you have to tell me. Now a word சொல்லுவேன், எது உங்களுக்கு first that comes to your mind, you have to tell me. Okay. It can be one word preferably.
Okay. Okay. Stage. Presence. Ariyakudi. Swarams. Madhurumani. English notes. Ritigavale Ananda Bhairavi. Ananda Bhairavi. Okay. Ramu uncle. Supportive. Okay. Vivadi. Nasika Bhushani. Okay. Tampura. Shruti. Edippu. Ariyaduppu. Okay. Pre-Trinity. Vedam. Varnam. Patnam Subramaniya. Javali. Dharmapuri Subrayar. Oh, okay. Jaru. Etra Jaru. Trikalam. Pallavi. Tanam. Tanam. Veena. Okay. Okay. இப்போ இவ்ளோ ஃபார்மேட் இப்போ நம்மளோட இதுல வந்து வர்ணம் இருக்கு, அப்புறம் வந்து கீர்த்தனங்கள் இருக்கு, விருத்தம் இருக்கு, ஸ்லோகம் இருக்கு, தானம், நரவல், பல்லவி, கல்பனஸ்வரம், அப்புறம் தில்லானா, பதம், ஜாவளி எல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? Tillana. Oh, beautiful. இப்ப tell me, என்ன ரசா உங்களுக்கு தோணுது when I tell you a raga? Okay? Okay. எது that comes to your mind first? எது வருது? Okay. Jagan Mohini. Happy. Okay. Atana. Veeram. Devagandhari. Bhakti. Okay. Finally, your final message, future generation, and for the community, or the music lovers community. Your message. As I have mentioned earlier, we have to value our rich culture and pass it on to the generations and make the youngsters aware of that. And, that's our culture, which we all can be proud of. Thank you so much, Auntie. Thank you.